Hi friends, welcome to 5 minutes சமையல். இன்னைக்கு நம்ம மிச்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பேக்கரிக்கு போய் தான் மிச்சர் வாங்கணும்னு கிடையாது. வீட்லயே நம்மளே செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு ஓமப்பொடி செய்யறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மத்தபடி இந்த மிச்சரை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட வீட்லேயே இன்றைக்கி மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அடுத்து தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மிச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு. இது ரெண்டத்தையுமே நான் சளிச்சு தான் எடுத்திருக்கிறேன். நம்ம மாவை சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் ஓமப்பொடி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஓமப்பொடிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டோ இல்ல பவுலோ எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒன்னா சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவோட ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை 10 நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி கூட மாவு பிசையலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓமம்லாம் சேர்க்கல. ஓமம் சேர்த்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சேர்க்காமலும் செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த மாவுல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் தான் இது. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா இந்த மாதிரி ஒரு சின்ன புளிக்கரண்டி அளவுக்கு 1 கரண்டி நல்ல சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடுபடுத்தி இந்த மாதிரி ஒரு சின்ன புளிக்கரண்டியால 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியா மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை தொடும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகலாவும் இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பிசைஞ்சு வச்சிருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் உருட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே முன்னாடியே உருட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா முறுக்கு உரல் எடுத்திருக்கிறேன். இதுல இடியப்பம் புளியிற அச்சு இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். இதுல தான் நம்ம இன்னைக்கு ஓமப்பொடி செய்ய போறோம். இப்ப முறுக்கு உரல் உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஆயில் நல்லா அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு ஓமப்பொடி புளியும் போது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால உரல் குள்ளையும் கொஞ்சமா ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓமப்பொடியை புளிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். ஸ்டவ் நார்மல்ல வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடியை புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நார்மலாக வச்சுக்கோங்க. ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓமப்பொடியை பிழிஞ்சு விடணும். அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம மாவோடையே நல்லா சூடான ஆயில் சேர்த்து பிசையும் போது ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரமாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சிருக்க தேவையில்லை. மாவு பிசையறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓமப்பொடி புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது மாவு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் இலகெல்லாம் மாவை பிசைஞ்சிட்டு பிழிஞ்சு விடுங்க. ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு உரலில் ஓமப்பொடி செஞ்சேன். அடுத்ததாக இடியப்ப உரல்லையே நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு விடலாம். ஸோ நான் ரெண்டுலேயுமே, அதாவது 2 உரல்லையுமே ஓமப்பொடி பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஓமப்பொடி செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம காரா பூந்தி செய்ய போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதுல இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல 1 கப்பு கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு இதையும் சலிச்சிருக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு,
1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு கட்டி எதுவும் இல்லாம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நான் கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த பதத்துல இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்டா இதுல ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம இந்த காராமுதி செய்யும் போது நல்லா முத்து முத்தா எலும்பி வரும். ஸோ அதனால கொஞ்சமா ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து கலந்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இப்படி மாவு எடுக்கும் போது இந்த மாதிரி கரெக்டா நம்மளுக்கு வந்து கட் ஆகாம வந்து நீளமா அப்படியே ஊத்தணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கலந்துக்கோங்க. ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஓமப்பொடியும் சரி காரா பூந்தியும் சரி ரெண்டையுமே நம்ம எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு எண்ணெயோட சத்தம் நின்ற உடனேயே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம காரா பூந்தியை பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு கார்ன்ஃபிளக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை, இதை வந்து உடைச்ச கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா 1 கப்பு வேர்க்கடலை நம்ம தோலோடய எடுத்துக்கலாம். அடுத்ததா 1 கப்பு வெள்ளை அவுள் எடுத்துருக்கிறேன். இது 4த்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. அதே போல் ஆயிலோட ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நார்மலான ஹீட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா டேஸ்ட் வந்து மிக்சரோட டேஸ்ட் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒவ்வொன்றத்தையும் வந்து எடுத்து வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அழகாக கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மிக்சரை மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு 10-15 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். நம்ம எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்து லைட்டாக அதோட மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு லைட்டாக அதை வந்து தட்டி எடுத்துருக்கேன். முழுசாக போட்டுறக்கூடாது, வெடிச்சிரும். ஸோ அதனால் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நல்ல பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஓமப்பொடியை சேர்த்து லைட்டாக நம்ம கையால் அழுத்தி விட்டாலும் அழகாக வந்து உடஞ்சி வந்துடும். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துடலாம். இந்த மிக்சர் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட நம்மளும் வந்து கிட்டத்தட்ட மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே 1 by 1 சேர்த்தாச்சு. அடுத்து இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தோடு நல்லா குலுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது நல்லா சேக் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்டான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கையில் பாருங்கள், அந்தளவுக்கு ஆயில் வந்து அதிகமாக ஒட்டவே இல்லை, லைட்டாக தான் இருக்குது ஆயில். ஸோ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது ஓமப்பொடிக்கும் காரா பூந்திக்கும் நம்ம கரெக்டாக மாவெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப எண்ணெய் குடிக்காது, சூப்பராக வரும்.
நம்ம வந்து ஆல்ரெடி ஓமப்பொடியிலையும் காரா பூந்திலையும் உப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு, அதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்சர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.